23ஆம் தேதி சம்பவம் நடந்தாலும் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் கொண்டு போனதுக்கு மெயின் காரணமே அந்த 181 அலட்சிய போக்கோடு செயல்பட்டிருந்த அந்த மகளிர் சமூக நலத்துறை சார்ந்த அந்த மகளிர் உதவி மையம் தான். அதனால தான் அடுத்த நாள் இந்த வழக்கு வந்து அடுத்த நாள் தான் பதியப்பட்டது. அப்புறமா இதெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் கொண்டு போனோம். அப்புறமா கோட்டுப்புறம் இன்ஸ்பெக்டர் மகளிர் காவல் ஆய்வாளர் வந்து நேரடியாக புகார் தெரிவித்த போது இந்த பெண் பிள்ளையை விசாரிக்கிறதுக்காக 2 ஆண் காவலர்களை அனுப்புறாங்க. அது ரொம்ப முக்கியமாக நான் ஸ்பெசிஃபை பண்ணி எஸ்ஐடியில் சொல்லியிருந்தேன். பெண் பாலியல் வழக்கில் நீங்கள் எப்படி 2 ஆம்பளை போலீஸ் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டபோது, நாங்கள் எங்கள் வழக்கை நாங்கள் விசாரிக்க, நீங்கள் ஆர்டர் போடாதீங்க, எங்களுக்கு எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி திமிராக என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சுரலைன்ட்டு அன்யூனிஃபார்மில் ஒரு போலீஸும் அப்புறமா யூனிஃபார்மில் இன்னொரு போலீஸையும் அனுப்பியிருந்தாங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, மேம் யூனிஃபார்மில் யாரையுமே அனுப்பாதீங்க, நான் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் போகிறேன், இந்த நேரத்தில் விசாரணை வந்தாங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும், அதனால் தயவுசெய்து யூனிஃபார்மில் நீங்கள் அனுப்பாதீங்க, இங்கே எல்லாருமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ வேண்டுகோள் விடுத்த போதும் கட்டாயப்படுத்தி அவங்க ஒரு 2 ஆண் போலீஸ் அனுப்பி அந்த பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு அவங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு முதல் விசாரணை நடத்தினது வந்து 2 ஆண் காவலர்கள். அது கோட்டுப்புறம் காவல் நிலைய ஆய்வாளர் செய்து தவறு அப்படிங்கிறத நாங்கள் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் சொல்லியிருந்தோம். கொடுத்தாங்க. இந்த எஃப்ஐஆர் வந்து போடாத, எஃப்ஐஆர் போனா உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த வந்த ஆண் காவலர் வந்து அழுத்தமாக எஃப்ஐஆர் போட விடாமல் தடுத்திருக்கிறார் அந்த பிள்ளையை. அது பிறகு நான் என்னுடைய உந்துதல் தான் அது வந்து எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டது. நான் தைரியம் கொடுத்துருந்தேன். அது மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இது வழக்கு விசாரணைக்கு தேவைப்படாதனால நீ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கே போ அப்படின்ற மாதிரி லீகல் அட்வைசஸ் நான் கொடுத்து